Hello Tamil foodies, welcome to Food Cooking Tamil. Hi Food Cooking Tamil viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சீ ஃபுட் ரெசிபி. இது ஒரு கிங் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லலாம். என்னதான் நாம எத்தனையோ மீன் வகைகளை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் இந்த வஞ்சரம் டேஸ்ட்டுக்கு பக்கத்துல கூட வராது. அதனால தான் இதுக்கு உலக அளவில் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. ரெஸ்டாரண்ட் போனா ஒரு பீஸ் விலையே 300-400 ரூபாய் ஆகும். இதையே சிம்பிளா டேஸ்டியா வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வஞ்சர மீன் 1/2 கிலோ, கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1/2 பழம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து தண்ணீர் கலக்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கழுவி வச்சிருக்கிற வஞ்சரம் மீனை போட்டு நல்லா 2 பக்கமும் லேயர் மாதிரி கோட் பண்ணிடலாம். கோட் பண்ண ஃபிஷ்ஷை 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பேனில் ஃபிஷ் ஷெலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஃபிஷ்ஷை அதில் போட்டுடலாம். டீப் ஃப்ரை வேணால் அது ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டை குறைச்சிடும், ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொறுமையாக வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக தரும். இப்போ நம்ம வீட்டிலேயே ஈஸியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபுட் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.